கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உடல்நலை குறைவால் மரணமடைந்தார். அவரின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கேப்டனின் மறைவுக்கு பின்னர் அவருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. கலைத்துறை சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. அந்த விருது விழா அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற போது கேப்டன் விஜயகாந்த் சார்பில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால் அவ்விருதை பெற்றுக் கொண்டார். கேப்டன் விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் பேசியதாவது: என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்துள்ளார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டுமின்றி இந்திய நாட்டின் பத்ம விருதுகள் 2024 புத்தகத்தில் விஜயகாந்தின் வரலாற்றையும் பதிவிட்டுள்ளார்கள். அது அவருடைய பெயருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது. நடிகர் விஜயகாந்த் நம்முடன் இல்லை என்பதை இன்னும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செய்து அப்படியே மறைந்து விட்டார். இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அவரை நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன். மதுரையில் பிறந்த ஒரு மதுரை வீரன் கேப்டன் விஜயகாந்த். அவர் நாமம் வாழ்க, நன்றி என நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார் ரஜினி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.